தமிழகம் முழுவதும் மாடர்ன் கொடைவிழா திரைப்படம் வெளியாகியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக நெல்லை பிஎஸ்எஸ் திரையரங்கில் மாடர்ன் கொடைவிழா திரைப்படம் திரையிடப்பட்டு வருகிறது. மாடர்ன் கொடைவிழா திரைப்படத்தின் இயக்குனர் தங்கபாண்டியன், நடிகர் கோகுல் கௌதம், ஒளிப்பதிவாளர் சின்ராஜ் ராம் மற்றும் படக்குழுவினர் பொதுமக்களுடன் அமர்ந்து மாடர்ன் கொடைவிழா திரைப்படத்தை பார்த்து மகிழ்ந்தனர். இந்த படமானது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் சுடலை மாடன் சுவாமியின் கோவில் கொடை விழாவின் போது தெருக்கூத்து கலைஞரான திருநங்கை ஒருவர் மர்மமான முறையில் மரணமடைகிறார். இதை தற்கொலை வழக்காக போலீஸ் முடிக்கிறது. அதன் பின்னர் ஊரில் சுடலை மாடன் சுவாமி கோவில் கொடை விழா பல வருடங்களாக நடக்காமல் போக ஊர் மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கும் ஆளாகின்றனர். இந்த நிலையில் கொடை விழாவை மீண்டும் நடத்த வேண்டும் என்று நாயகன் கோகுல் கௌதம் முடிவுக்கு வருகிறார். ஆனால் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய அவர் தந்தை கோவிலில் இருக்கும் நிலத்தை சூரிய நாராயணன் என்பவரிடம் அடமானம் வைத்து விடுகிறார். மேலும் கொடை விழா நடத்தும் எண்ணத்தை கைவிட்டுவிட்டு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறும்படி மகனை கட்டாயப்படுத்துகிறார். இதை ஏற்க மறுக்கும் கோகுல் கௌதம் சூரிய நாராயணனிடம் அடகு வைத்த நிலத்தை கேட்கிறார். ஆனால் சூரிய நாராயணன் அதிக பணம் கேட்டு நிலத்தை தர மறுக்கிறார். இது பஞ்சாயத்து வரை செல்ல சண்டையாக மாறி ஒரு கொலையும் விழுகிறது. இதில் கொலைக்கு பழி கோகுல் கௌதம் மீது விழுகிறது. இறுதியில் கோவில் நிலத்தை மீட்டு கொடை விழா நாயகன் கோகுல் கௌதம் நடத்தினாரா? திருநங்கையின் மரணத்தின் பின்னணி என்ன? நாயகன் மீது விழுந்த கொலைப்பழி என்ன ஆனது என்பதே படத்தின் மீதி கதை. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரஷ்மிதா. இப்போ ரிலீஸாக இருக்கிற மாடர்ன் கொடைவிழா மூவியில் நான் தான் மாதவி கேரக்டர் பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்மென்ட்க்கு வாய்ப்பு அளித்ததை ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் தங்கபாண்டியன் டேரக்டர் சாருக்கு, அப்புறம் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். மேன்மேலும் டிரான்ஸ்ஜெண்டர் மக்களை இந்த மாதிரி மூவிஸில் ஒரு கேரக்டர் ரோல் கொண்டு வரணும். பிகாஸ் நிறைய மூவியில் கொண்டு வரதில்லை. அதே மாதிரி நிறைய மூவிஸில் கொண்டு வந்தாலுமே அவங்க பேக்கிங் ப்ராசஸ் மட்டும்தான் காட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் ஒரு நல்ல ரோல் கொண்டு வந்துருக்குறாங்க. எனக்கு கிராமிய கலைஞர் திருநங்கை எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கிறாங்க. அதுக்கே மிகப்பெரிய ஒரு தேங்க். எல்லாருமே திருநங்கைகள் கேரக்டர் சப்போர்ட் பண்ணுங்கள். மாடர்ன் கொடைவிழா மூவிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ரஷ்மிதாக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க். அப்படின்னா நானும் எனக்கு பேசிக்காக அந்த கிராமிய கலை தெரியும். நான் ஒரு கிராமிய கலைஞர் தான். அதனால தான் இவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இது கணியான் கூத்து மோஸ்ட்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியலை. தென் மாவட்டங்கள் மட்டும்தான் அந்த கலை தெரிய வாய்ப்பு இருக்குது. அது இப்போ மோஸ்ட்லி நிறைய கோயில்களில் நடத்துறது கிடையாது. அதை கொண்டு வந்ததில் ஒரு தேங்க் தான் பண்ணிக்கிறேன். தங்கபாண்டியன் டேரக்டர் தங்கபாண்டியன் சார் தான் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். அதான் திருநெல்வேலி பிஎஸ்எஸ் தேட்டருக்கு வந்தோம். படம் இந்த ஊர் மக்கள் பார்த்து ரொம்ப ரசித்தாங்க. ஏன்னா அவங்க ஊர் சொந்த கோயில் கூட மாதிரி அவங்க கொண்டாடினாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அதுவே சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு வெற்றியாகவே நினைக்கிறோம். ஸோ சரி, எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்த்தாங்க, ரொம்ப கொண்டாடி பார்த்தாங்க. அவங்க ஊர் கோயில் கூட எப்படி இருக்குமோ ஸோ அப்படி பார்த்தாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் நீங்கள் வெறும் காட்சிக்காக எடுத்தீங்களா, இல்லை இது மூலமாக மக்களுக்கு ஏதாவது சொல்ல வரீங்க? வன்முறைக்கு எதிராக தான் எடுத்தோம். ஸோ அது கோயில் கூட வச்சு ஒரு விஷயத்தை வச்சு பண்ணியிருக்கோம். ஒரு 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 சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது வன்முறைக்கு எதிராக நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ புதிய டேரக்டர் எடுக்கிற படத்துக்கு மக்கள் கண்டிப்பாக படம் நல்லா இருந்தால் உண்மையிலே ஆதரவு கொடுக்குறாங்க. படம் உள்ளே பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னால் உண்மையிலே ஆதரவு கொடுக்குறாங்க. எங்களுக்கு பார்த்துட்டு போனவங்களாம் உண்மையிலே ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. புதிய டேரக்டர் அப்படின்னா தென் மாவட்டங்களில் ஜாதி காதல் இந்த விஷயத்தை தான் பேஸ் பண்ணி இருப்பாங்க. ஏன்னா அப்போ ஹிட் ஆகும். ஆமாம். நீங்கள் வித்தியாசமான முறையில் இருக்கீங்க. என்ன நோக்கத்தில் எப்படி களம் இறங்குனீங்க? இந்த தைரியத்தில் ஸோ நம்ம அதான் திருநெல்வேலியில் எதெல்லாம் காட்டுன்னு நினச்சோமோ காட்டியிருக்கோம். ஸோ நம்ம எல்லா கொடையிலையும் பார்த்துருப்போம். அவங்க கூத்தாடுறவங்க இவங்களையும் பார்த்துருக்கோம். ஸோ இவங்களோட கேரக்டரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைக்கணும். கதை எழுதும் போதே முடிவு பண்ணோம். ஸோ அதே மாதிரி அதுவும் ஸ்ட்ராங்காக அமைச்சிருக்கோம். அதே மாதிரி திருநெல்வேலியில் அதிகமாக வன்முறை அது ஒரு கலாச்சாரம் இருக்கிறதுனால அதுக்கு எதிராகவும் கொஞ்சம் படம் எடுக்க அது ஒரு விஷயமும் வச்சு பண்ணலாம். ஸோ அதனால் அது வச்சு அடுத்து உங்களுடைய படம் என்ன அடுத்தும் என்ன தீம்னு எழுதிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக அடுத்தும் திருநெல்வேலி மண்ணில் தான் படம் எடுக்க போகிறோம். ஸோ இன்னும் இதோட கொஞ்சம் பிரம்மாண்டமாக இன்னும் நல்லாவே பெஸ்ட்டாகவே எடுக்கும். வணக்கம், என் பேர் கோகுல் கௌதம். நான் தான் இந்த மாடர்ன் கொடைவிழா படத்தோட ஹீரோவாக நடிச்சிருக்கேன். படத்தில் ஹீரோவாக நடித்தது ரொம்ப நாள் ஆசை நிறைவேறினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு மக்களும் பார்த்துட்டு ஆதரவு நல்லா தெரிவித்து பாராட்டுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது ஊக்கமாகவும் இருக்குது. இல்லை, இப்போ எல்லாருமே பெரிய பெரிய படங்களை வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் எப்படி துணிச்சல ஒரு இறைவன் படம் ஒரு சாமி படத்தில் தைரியமாக களமிறங்குனீங்க?
இல்லை இது என்னன்னா இந்த ஊர் மக்களோட அந்த வாழ்வியலோட கலந்த ஒரு விஷயத்தை பற்றி எடுக்கிற படம். அது என்ன சொல்கிறது, ஒரு கோயில் கொடைனாலும் அதை சுற்றி நடக்கிற அந்த விஷயங்கள், அந்த மக்களுடைய வாழ்க்கை நிலை, அவங்களோட நம்பிக்கை இது சார்ந்து இது எல்லாம் கலந்து ஒரு நேட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு படமாக இருந்துச்சு. அதனால அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கதையாக கேட்கும்போது அது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அதனால நம்ம நான் சொந்த ஊர் எடப்பாடி, சேலம் தான். எங்க ஊர் மண் வாசனை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதை நான் நம்ம தங்க மாட்டிருக்காருல, அவர் சொல்ல சொன்னால் அவர் கூட்டு வந்து காட்டுறாரு. பார்க்கும்போது பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஒளிப்பதிவு ஸ்க்ரீன் பில்லாம் ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி உங்களுக்கு அது தோணுச்சு? ஒரு கதை சொல்லும்போது அந்த மண்ணை பற்றி மண் சார்ந்த ஒரு சாமியை பற்றி இருக்க போகிறோம். அப்போ அந்த லேண்டர்ஸ் அதை பற்றி தான் நம்ம காட்டணும். அதனால் மண்ணை தெளிவாக காட்டணும். இந்த படத்துல உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டா இருந்துச்சு? என்ன கஷ்டப்பட்டு எடுத்தீங்க? மக்கள்கிட்ட எது உங்களை கவர்ந்துருக்கு உங்களோட ஒளிப்பதிவு? கஷ்டப்படுறது ஒன்றும் இல்லை, நம்ம பிடிச்சதான் வேலை செய்கிறோம். அதனால் கஷ்டப்படுறது ஒன்றும் இல்லை. பிடிச்ச அந்த ஊரோட மக்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்க எடுக்கும் பொழுது இது இந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு நினைச்சீங்களா? என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க? இல்லை, கண்டிப்பாக நம்ம கஷ்டப்பட்டு நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக பலன் எதிர்பார்க்குறோம். சரி.